ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்ல எந்த செக்டர் சூஸ் பண்ணலாம், எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 6-4 இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு நம்ம லெவலான 24 அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவலான 22,559, 22,675, 22,800, 839, 997. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக சைக்கிள் சூசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதுக்கு சைக் ப்ரைஸ் வந்து 22,700 கால் அண்ட் 700 பட்டு வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதில் 295 அப்படிங்கிற நம்மளோட கீ லெவல், 254 அப்படிங்கிற நம்ம ஸ்டார் லெவல். அது மட்டும் இல்லாமல் 228 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். அது மட்டும் இல்லாமல் 291 அப்படிங்கிறதும் சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா லெவலுக்கு மேலே போக போகிறாங்க, ஸ்டார் லெவலுக்கு மேலே போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து 275. ஸோ அப்போ கீழேருந்து மேலே போனாங்கன்னா 275 வரைக்கும், 277 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இங்கே ப்ராப்பரான என்ட்ரி டே லோ 250 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 277 அப்படிங்கிறது, 275 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். மார்க்கெட் அழகா போய் ரீச் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாம் சஸ்டெயின் ஆக முடியல. மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்து திருப்பி மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பியும் அதே மாதிரி மார்க்கெட்டால் புட் சைடில் மேலே போக முடிச்சுன்னு பார்த்தா மேலே போக முடியல. ஏன்னா 250க்கு மேலே பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ திருப்பியும் அதே மாதிரி மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் அதே மாதிரி 277 பிரேக் பண்ண முடியும். மார்க்கெட் திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஏன்னா 291 நம்ம சப்போர்ட் லெவலில் மேலே பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்போனா நமக்கு அங்கேயே என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் 22,700க்கு கீழே இருந்தாலும் 700க்கு மேலே வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே ரொம்ப நேரமாக மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாங்க. மார்க்கெட் திருப்பி மேலே போக ட்ரை பண்ணாங்க. மார்க்கெட்டால் மேலே போக முடியல. மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் கால் சைடில் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ பாருங்க 200. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கால் சைடில் 200க்கு மேலே இங்கே மேலே வரும்போது நம்ம 200 நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 254. அதே மாதிரி செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 275. தேர்ட் டார்கெட் அப்படிங்கிறது 297. ஃபோர்த் டார்கெட் அப்படிங்கிறது 357. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருந்தாங்க. பட் இந்த இடமும் வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது சைட் வைஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி கால் சைடில் மேலே போனாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் புக் பண்ண மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. கால் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸையும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் அப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, வேற எதுவும் இல்லை. இன்னும் நமக்கு தெளிவாக பார்க்க போனோம் அப்படின்னா வேற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22,750 கால் புட்டில் நமக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 750 கால் அண்ட் 750 புட். ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் 273 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 250 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதே மாதிரி கீ லெவல் ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப்போ இங்கே ப்ராப்பரான நமக்கு என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம கீ லெவலில் என்ட்ரி. ஸோ 250 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 273 ஃபர்ஸ்ட் டார்கெட். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை டார்கெட். ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு மேலே போகவே இல்லை. 297 அப்படிங்கிறது நம்ம லெவலான 28 சப்போர்ட் லெவல். ஸோ 297க்கு மேலே மார்க்கெட் எல்லாம் சஸ்டெயின் ஆக முடியல. மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்குறாங்க. ஸோ அப்போனா கால் சைடில் மார்க்கெட் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு கால் சைடில் இங்கே ப்ராப்பரான என்ட்ரி 213. ஸோ நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து 213 மேலே போயிட்டு 213 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 263 ஃபர்ஸ்ட் டார்கெட், 274 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். அப்புறம் மார்க்கெட்டோட ஹை எவ்வளோ பார்த்துருக்காங்க 312. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க 312 தேர்ட் டார்கெட். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 336 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக இது மூலமாக அனலைசிஸ் பண்ணலாம். இன்னும் தெளிவாக பார்க்க போனோம்னா 22,650 கால் புட்டில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 750 நம்ம பார்த்துட்டோம். இதே 650 கால் புட்டு தான் வந்து மார்க்கெட்டில் வந்து கடைசி நேரத்தில் வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ 650 கால் புட்டில் நீங்கள் அனலைசிஸ் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். ஸோ 650 கால் புட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
650 கால் புட்டில் பாருங்க ஃபர்ஸ்ட் 365 மார்க்கெட் கீழே வராங்க, 326க்கு கீழே வராங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் இங்கே மேலே போயிருக்கவங்க கீ லெவலில் மேலே போகவே இல்லை, கீ லெவலுக்கு மேலே போகவே இல்லை புட்ஸே இல்லை. ஸோ அப்போ கீ லெவலுக்கு மேலே போகவே இல்லைன்னா நமக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே வந்து கீ லெவலுக்கு மேலே போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போனா இங்கே ப்ராப்பரான என்ட்ரி 220. ஸோ மார்க்கெட் ரொம்ப நேரமாக சைட்வேஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் 220 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 254 நம்மளோட கீ லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட், 279 செகண்ட் டார்கெட், அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா 326 தேர்ட் டார்கெட், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 365 வரைக்கும் மார்க்கெட் போகும். மார்க்கெட் அழகாக போயிருக்காங்க, நீங்கள் நல்லா பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கீ லெவல் ஸ்டார் லெவலுக்கு மேலே போகல அப்படின்னா கால் சைடில் மேலே வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடிஷனல் கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் அழகாகவே ரீச் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் 25,650 புட். ஸோ 650க்கு நம்ம புட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 297 அப்படிங்கிறது 25,700 காலோட ஹை 297 இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ணலை. ஸோ அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் 750ஓட ஹை வந்து 268. ஸோ 268ஐயே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. ஸோ 268 மார்க்கெட் பிரேக் பண்ணாததுனால மார்க்கெட் அப்படிங்கிறவங்க சைடில் 250க்கு கீழே இருந்தாலும் 250க்கு மேலே வந்துருவாங்க. ஸோ அதுதான் ரீசன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 250க்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ 650க்கு மேலே வந்துட்டாங்க. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு எவ்வளோ போயிருக்காங்க, 900 வரைக்கும் மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.